பெருமாள் கோவில்களை பொறுத்தவரை தனியா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கல. அவர்களுடைய ஆகம விதிகளின்படி, அவர்களுடைய அந்த சூத்திரங்களின்படி எல்லாமே பெருமாள் தான், அனைத்தும் பெருமாளுக்குள் அடக்கம். அதே மாதிரி பெருமாள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஸ்ரீஹின்னு சொன்னா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தா பெருமாளுடைய ஹிருதயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சிருப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவன் கோவில்களில் மட்டுமே நவக்கிரக சந்நிதிகளை பார்க்கிறோம், பெருமாள் கோவில்களில் நவக்கிரக சந்நிதிகள் இருப்பதில்லையே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது பெருமாள் கோவில்களை பொறுத்தவரை, பெருமாளை பொறுத்தவரை எல்லாமே பெருமாள் தான், அனைத்து தெய்வங்களும் பெருமாளுக்குள் அடக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர்கள் தெளிவாகவே பின்பற்றி வருகிறார்கள். நவக்கிரகங்களை வழிபடுவதாக இருந்தாலும் எல்லாமே பெருமாளுக்குள்ளேயே அடங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருக்கா. சிவாலயங்களிலும் அதே கான்செப்ட் தான், எல்லாமே இறை சக்திக்குள் அடக்கம் தான். இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஒரு பரிவார தேவதைகளைப் போல சுற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுல நவக்கிரகங்களை தனியாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வழிபட வேண்டாம் சொன்னா எதற்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஆலயங்கள்ல நிறைய சிற்பங்களை பார்க்கிறோம் தானே, எல்லா இடங்களிலுமே சிற்பங்கள் என்பதை வைத்திருக்கிறார்கள். அதே போல நிறைய சந்நிதிகள் என்பதும் இருக்கும். ஆனால் எல்லா இடத்திலையும் நம்ம போய் நமஸ்காரம் பண்றது இல்லை. அது ஏதோ ஒரு பரிவார தேவதையா வச்சிருக்கா, கோஷ்ட தேவதைகளாக வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பின்னாடி பார்த்தா லிங்கோத்பவர்ங்கிறது இருப்பார், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், இந்த பக்கம் பிரம்மாங்கிற ஒரு பிரம்மா பூஜை அப்படிங்கிறதும் உண்டு. நிறைய சுத்தி நிறைய பரிவாரங்களை வைத்திருப்பது போல அதே மாதிரிதான் சிவாலயங்கள்ல நவக்கிரக சந்நிதி அப்படிங்கிறதும் இருக்கும். இதெல்லாம் ஒரு பரிவார தேவதைகள் தானே தவிர அவர்களுக்கென்று தனியாக அங்கதான் போய் வழிபடணுங்கிற மாதிரிலாம் எந்த விதிகளுமே கிடையாது. இறைவனை வழிபட்டாலே போதுமானது. அப்படி போகும்பொழுது அந்த பிரகாரத்துல அப்படியே அவர்களையும் பிரதட்சணம் பண்ணிட்டு, சண்டிகேஸ்வரரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே நம்ம சுத்தி வந்துடுறோம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தாத்பரியம். ஆனால் பெருமாள் கோவில்களை பொறுத்தவரை தனியா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கல. அவர்களுடைய ஆகம விதிகளின்படி, அவர்களுடைய அந்த சூத்திரங்களின்படி எல்லாமே பெருமாள் தான், அனைத்தும் பெருமாளுக்குள் அடக்கம். அதே மாதிரி பெருமாள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். சர்வ வியாபினஹா விஷ்ணுஹோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கா. எல்லா விஷ்ணுஹோ அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்பதுதான் பொருள். சர்வ வியாபினஹா விஷ்ணுஹோ, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்திலும் பெருமாள் இருக்கிறார், அந்த பெருமாளுக்குள்ளும் கிரகமானது அடங்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி பெருமாளை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அங்க பதிவு பண்ணி வச்சிருப்பார். இந்த லக்ஷ்மியை கூட நீங்க தாயார் சந்நிதின்னு தனியா வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. தாயாரும் பெருமாளுக்குள் அடக்கம்ங்கிற கான்செப்டை வச்சுதான் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரையே அவர் தாங்கி இருப்பார். ஸ்ரீஹின்னு சொன்னா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தா பெருமாளுடைய ஹிருதயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சிருப்பார். அதை மட்டுமே பின்பற்றுபவர்கள் எத்தனையோ பேரும் உண்டு. நம்ம இந்த பிரிங்கி மகரிஷி கதையெல்லாம் படிக்கிறோம் தனியா. அவர் தாயாரை விட்டுட்டு அவரை பெருமாளை மட்டும் சுத்தி வந்தார், பிரதட்சணம் பண்ணாருங்கிற மாதிரி. இந்த மாதிரி அந்த கான்செப்ட் அப்புறம் ஒரு நாள் பார்க்கலாம் தனியா. எப்படி பார்த்தாலும் எல்லா மூர்த்தங்களுமே, அனைத்து சக்திகளுமே, நவகிரகங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சா அதுவும் பெருமாளுக்குள்ளேயே அடக்கம்ங்கிற கான்செப்டை அவங்க முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதனால்தான் நவகிரகங்களுக்கு தனியா சன்னதி வைக்கல. இங்கே சிவாலயத்திலேயும் அதே கான்செப்ட் தான். நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நவகிரகங்களை தனியாக வழிபட வேண்டும் என்று எந்த சிவாகம விதிகளும் சொல்லவில்லை. நம்ம பார்த்தோம்னா இந்த நவகிரக சந்நிதிகளுக்கெல்லாம் ஒரு வரலாறுன்னு பார்த்தோம்னா ஒரு 200 வருஷத்துக்குள்ளதான், ஒரு 175 ஒரு 200 வருஷத்துக்குள்ளதான் பழமை வாய்ந்த ஆலயங்களிலேயே நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். நம்ம 1000 வருஷம் பழமையான ஆலயம், 2000 வருஷம் பழமையான ஆலயம்னு சொன்னா கூட அந்த ஆலயங்களிலே கூட நவகிரகங்களை வைத்தது என்பது ஒரு 200 வருடங்களுக்கு முன்புதான். அவ்வளவுதானே தவிர அதுக்கு முன்னாடி ரொம்ப 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த ஆலயத்திலுமே நவகிரகங்கள்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் வரலாற்று உண்மை. ஏன் அப்புறம் இப்போ வச்சான்னு பார்த்தா, பின்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த சிவாச்சாரியர்கள்லாம் யோசிச்சு பார்த்தா
யோசிச்சு பார்த்து இந்த கிரகங்களையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னதான் கான்செப்ட் எடுத்து சொன்னாலும் மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால இந்த கிரகங்கள் இந்த பணியை செய்கின்றன சொல்லிட்டு நமக்கு வேதத்துல சொல்லி இருக்கா இல்லையா? சூரியன் ஆன்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் ஒரு பிராத்திர காரகன், பூமிக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகன்கிற மாதிரி புதனைத்தான் வித்யா காரகன் சொல்றான்னு சொல்லிட்டு இந்த கிரகங்கள் தான் இந்த பணிகளை செய்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு அரண்மனைன்னு எடுத்துட்டோம்னா அந்த அரண்மனையிலே ஒவ்வொரு அமைச்சர்லாம் இருப்பாங்க. ஒரு துறைகளுக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பணியாட்கள்லாம் இருப்பா இல்லையா? இறைவன் ஆணையிட்ட பணியினை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பணியாட்கள்ங்கிற மாதிரி அந்த பணியாட்களை ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக இவர்கள் தான் அந்த பணியாட்கள். ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவது புத்திரகாரகராகிய குருன்னு சொன்னா அந்த குரு இவர்தான் என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நவக்கிரக சந்நிதிகளை சிவாலயங்களிலே அமைத்து வைத்திருப்பார்கள். நம்ம அதை போய் ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே போறோம். ஆனால் நாம் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலவரைத்தான் வணங்க வேண்டும், அந்த பரமேஸ்வரனைத்தான் வணங்க வேண்டும். அவர்தான் பிரதானம் என்பதை மனதிலே நிலை நிறுத்தினாலே போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.